ஒரு 2 விஷயம். திறமையானவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு, அப்படி கிடைக்காதவங்க வந்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இன்னொன்று சொல்றாங்க, கூட்டணிக்கு கூட போயிடலாம், நீங்க தயாராக இருக்கணும் அப்படின்றது. இன்னொன்று, நிர்வாகிகளை வந்து தனித்தனியாக சந்தித்து பேசுவது. அது தேர்தல் நெருங்குகிற போது அது வெவ்வேறு விதமாக கட்சிக்குள்ள ஒரு சில ஷேக்கெல்லாம் இருக்கும், அதிருப்தியை வெளிப்படையா தலைமையில எல்லாம் பேச முடியும். என்ன கணக்கோடு காய்கள் நகர்த்தப்படுவதா? வெற்றி தான் முக்கியம்னு சொல்றாங்க. ஆனா பெருமாள்மணி சொல்றாரு அடுத்த கட்ட மாற்றத்தை நோக்கி நகருவாங்க. அதுல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதையும் மனதில் வைத்து சில மாற்றங்கள் இருக்கலாம். இப்ப ரீப்ளேஸ்மெண்ட் அளவுக்கு பெருமாள்மணி சொல்ல, இப்ப துரைமுருகன் அவர்கள் இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஈக்குவலான ஒருத்தர் தேவைப்படுவாரு. இப்ப இதெல்லாம் யோசிச்சு தான் வேட்பாளர் தேர்வுலாம் இருக்க போகுதா? வேட்பாளர் தேர்வை பொறுத்தவரை அந்த 1-to-1 கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இவர் வந்து இந்த தேர்தலில் அவர் எடுத்திருக்கிறது ரொம்ப ஒரு புதிய விஷயம், ஒரு தேவையான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பெரும்பாலான எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபாரத்தை நோக்கி வந்துட்டாங்க. இதில் இந்த சமூக வலைதளங்களில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துவது, அதில் இளைஞர்களை கவர்வது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் அவங்க எல்லா கட்சியிலுமே போய்கிட்டு இருக்கிறாங்க. அது தேவையான ஒன்றும் கூட. ஆனால் கவனிக்க வேண்டியது, இன்னும் உங்களுக்கு வாக்கு அரசியலை தீர்மானிக்கிறவங்க பல பேர் இந்த டிஜிட்டல் உலகத்தில் இல்லாத பல பேர் இருக்கிறாங்க. கிராமங்கள்லையும் சரி, மற்ற ஊர்களிலும் சரி, 40 வயதுக்கு மேற்பட்டவங்களாம் எல்லாம் ஒன்றே ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் அப்படி ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கலாம் கிடையாது. கிரவுண்டில் முக்கியமான ஆளாக இருக்கும். கிரவுண்டில் முக்கியமான ஆளாக இருக்கணும். அதுதான் தீர்மானிக்குது. நம்ம இங்கே சமூக வலைதளத்தில் பெரிய விஷயமா இருக்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே கண்டுக்க கூட இல்லாத விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இப்போ முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கூடிய விஷயம் வந்து அதில் தான் அவர் கவனம் செலுத்துறாரு. அது ஒரு பக்கம் நடக்கட்டும். கிரவுண்டுக்கு போகிறது, இங்கே என்ன பிரச்சனை, இவரை போட்டால் இவருக்கு பிரச்சனை ஆகுமா, இந்த லோக்கல் பாலிடிக்ஸில் இது என்னென்ன இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் இயல்பாக எல்லா கட்சிக்கும் வர்றது தான். அதை அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுறாரு. ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இப்போ பிரச்சனை வராத, மதுரையில் யாருப்பா இருக்குது, மூர்த்தி பிடிஆர் இஷ்யூ எதுவும் ஓடிக்கிட்டு இருக்கிறா, எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லையே, ஏதாவது கிளாஸ் ஆகுமா, இவங்களுக்கு போட்டால் அவங்க ஆள்னு சொல்வீங்களா, இப்போ மேயர் பிடிஆர் ஆதரவாளருங்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்க கூப்பிட்டா அவங்க வரமாட்டேங்கிறீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதெல்லாம் எல்லா கட்சியிலையும் இருக்கிறது தான். ஜெனரலா இதுக்கு முன்பு நடந்திருக்கு. கலைஞர் அவர்களும் பேசியிருக்காங்க, தனித்தனியா வந்து புகார் பட்டியல் வாசிப்பாங்க, 2 பேரையும் ஒன்னா உட்கார வச்சு பேசுவாங்க. ஆனா பெருமாள்மணி அவர்கள் சொல்றது ஒரு டிரான்சிஷன் அப்படின்றார், ஒரு அடுத்த மாற்றத்துக்கு தயாராகிறது அப்படின்றது. அது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறிப்பிடுறார். அதற்கேற்றவாறும் நம்ம செலக்ட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று முக்கியமாக சொல்ல, 26ன்றது கூட்டணி கிட்டேலாம் விட்டுருங்க, இந்த வேட்பாளர் தேர்வே ஒரு சவாலானதாகவும் இருக்கும். 3 புள்ளி சொல்றாரு. இல்லை, எனக்கு என்னமோ அப்படி ஒன்றும் சவாலாக இருக்கும்லாம் நான் பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, திராவிட அரசியலின் அடிநாத புள்ளி கேஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கேஸ்ட் இப்போ அது அடிப்படையில் தான் உருவாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஜியோகிராஃபி கேஸ்ட் சொல்கிறாங்க. அதாவது அது வந்து ஒரு பொதுவான அரசியல் பண்பை ஒழிய திராவிட கட்சியினுடைய அரசியல் பண்பை சொல்ல முடியாது. அதெல்லாம் காமராஜர் காலத்துலேருந்தே இப்போ உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். காமராஜர் எப்படி பண்ணாங்கன்னு பண்ண முடியும். மற்ற மாநிலங்களில் ஜாதி அரசியல் மட்டும்தான் தேர்தல் அரசியலாகவே இருக்குது. இங்கே மட்டும்தான் சமூக நீதி தேர்தல் அரசியலாக இருக்குது. அப்போ வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். விழுப்புரத்தில் பொன்முடியை எப்படி அவ்வளோ முக்கியம் வாய்ந்த நபராக மாற்றினாங்க. விழுப்புரத்தில் அவர் ரொம்ப ரொம்ப ஒரு சிறுபான்மை சமூகம். அவரை வந்து தீர்மானிக்கிற இடத்துல பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களும் பறையர்களும் வாக்களித்து வெற்றி பெற இடத்துல வந்து திமுக கொண்டு வந்துச்சுல. கேஸ்ட் பாலிடிக்ஸ் தான் சொல்ல முடியாது. ராமநாதபுரத்தில் அங்கே மறவர் பாலிடிக்ஸும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியத்தில் தென்னரசை வந்து போட்டாங்க இல்லையா. அங்கே ராமநாதபுரத்தில் தென்னரசு சமூகத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது? அப்போ அந்த மாதிரி விஷயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் இங்கே இவ்வளோ சொல்கிறீங்க? திருச்சியில் நேரு அவர்களே. அப்போ இது வந்து ஒரு திமுகவினுடைய அடையாளமாகவும், ஏன் அதிமுகவுக்கும் சேர்த்தே நான் பேசுகிறேன், திராவிட கட்சியின் அடையாளமா இல்லை இப்போ அமித்ஷா பாணி அப்படின்னு சொல்கிறப்போ பாஜகவில் போட்டியிட்டவங்களுக்கு பெரும்பாலும் அடுத்த முறை வாய்ப்புகளை தவிர்ப்பாங்க. நீங்க எதிர்பாராத விதத்துல அமித்ஷாவிடம் இருந்து வேட்பாளர் பட்டியல் வெளியில் வருகிற போது நிறைய மாற்றங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்லாம் எடுத்து செய்திகள்ல எல்லாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு அப்ரோச் இந்த முறை இருக்கு. அப்படி ஒரு அப்ரோச் எப்பவுமே திமுகவிலையும் இருக்காது, அதிமுகவிலையும் இருக்காது. ஏன்னா அமித்ஷானுடைய பாணி அப்படிங்கிறது ஒரு ஒரு நிறுவனம், அது ஒரு கம்பெனி மாதிரி அதை அவங்க நடத்தணும். வெற்றி மட்டும்தான் இலக்கு. ஆண்டுல தினைக்கும் அவங்களுக்கு எலெக்ஷன் தான், எதையுமே எலெக்ஷனோட அணுகிறது. ஒரு சமூகத்தை வந்து ஒரு திராவிட கட்சியோ ஒரு கம்யூனிஸ்டோ எப்படி பார்க்கும்னா, அவன் ஒடுக்கப்பட்டவனா பிற்படுத்தப்பட்டவனா, அவனுக்கு என்ன தேவை, இந்த அடிப்படையில் பார்க்கும். ஓட் பாலிடிக்ஸாகவும் பார்க்கும். ஆனால் அமித்ஷா பாஜகவினுடைய சோசியல் இன்ஜினியரிங்கிறது இவன் நமக்கு தேவைப்படக்கூடிய லிஸ்ட்ல இருக்கிறானா இல்லை நமக்கு எதிர்நிலையில் இருக்கிறானா. இப்போ ஜாட் ஓட்டு போட்டாங்கன்னா ஜாட்டை மட்டும் ஒருங்கிணைச்சோம்னா அது ஃபார்வர்டு கமிட்டி எப்படி பார்ப்பான். இந்த இடத்துல நம்ம வந்து யாதவை மட்டும் தவிர்த்துட்டோம்னா மீதி பிசி ஓட்டு திமுக பார்க்கவே பார்க்காது. அப்படி தமிழ்நாட்டில் திறமையானவர்களுக்கு மட்டும்தான் இந்த முறை போட்டியிட வாய்ப்பு. அல்டிமேட்டா ஜெயிக்கணும். அதுதான் காரணியா வச்சு
யோசிக்க பண்ணுவாங்க. மாட்டாங்க. ஆனா பாஜகவுடைய பேட்டர்ன்ங்கிறது ஒரு கார்ப்பரேட் ஸ்டைல். அவங்களா ஒரு ஸ்ட்ரிக்டான கம்பெனி, ஒரு நிறுவனம். அங்க வந்து கட்சிக்கு விசுவாசமா அதெல்லாம் கிடையாது. இந்த முறை எப்படி திரு ஸ்டாலின் அவர்களோட பாணி எப்படி இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க? என்ன அப்ப எப்படி அப்ரோச் இருக்கணும்? இதுல வந்து இப்போ அவர் வந்து அந்த சின்ன இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல், அது வரக்கூடிய விமர்சனம், இப்ப ஏரியாக்குள்ள கெட்ட பேர் வந்து ஆளுங்கட்சினாலே சின்ன சின்ன அதிருப்தி அது கண்டிப்பா இருக்கும். சார் இவர் என்ன கண்டுக்கல, மினிஸ்டர் நான் போய் பாக்குறேன், எனக்கு கண்டுக்கல, அந்த மாதிரி அவர் பேசல, அததான் டீல் பண்றாரு. மதுரையிலேயே மேயர் வந்து பிடிஆர் ஆதரவாளர், இவங்க மாவட்ட செயலாளர்லாம் நிறைய பேர் மூர்த்திக்கு, இந்த மாதிரிலாம் மதுரையில நிறைய சொல்றாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். நீங்க சாதாரண வார இதழில் பிரிங்க, திருப்பூர் மாவட்டத்தில் என்ன நடக்கும்? ஏன் இப்ப லட்சுமணன் பொன்முடி வெர்சஸ் விழுப்புரத்துல அது ஓடுதுல, லட்சுமணன் கொடுத்தது இயல்பா பெருங்கட்சி, அது இயல்பா வரும். அது மட்டும் இல்லாம அதிமுகல இருந்து வந்தவர் அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சன பார்வை இருக்கு. இன்னொரு பக்கம் பெருமாள்மணி அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க, அதிமுகல இருந்து வந்தவங்க பல பேர் இங்க ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்கன்னு. இது பாசிட்டிவாவும் பார்க்கப்படும், பல நேரங்களில் அதுவே விமர்சனமாகவும் பார்க்கப்படும். ஜீவசகாப்தன் சொல்றது இது கலைஞர் காலத்திலிருந்தே இந்த விஷயம் தானே இருக்கு. திரு கருணாநிதி அவர்கள் காலத்திலும் இதே அப்ரோச் தான் இருந்தது. பேசுவாங்க, உட்கட்சி பிரச்சனைனா அதை சரி பண்ணுவாங்க. இங்க இவர் இந்த பார்ட்டிக்கு எவ்வளவு முக்கியமானவர் அப்படின்ற ஒரு பார்வை, அவர் ஜெயிக்கணும்ன்றது தான் இருக்குமே தவிர நீங்க சொல்ற பெரிய மாற்றம் அதுக்கெல்லாம் இப்ப வாய்ப்பு இல்லை. இல்ல இப்போ ஜீவா சொன்ன அதே விழுப்புரம் மாவட்டத்தையே நான் எடுத்துக்கிறேன். அங்க ஐயா பொன்முடி அவர்கள் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சாராதவர். ஆனால் இன்றைக்கு அதற்கு பிறகு வரக்கூடிய ஐயா அன்னியூர் சிவாவாக இருக்கட்டும், ஐயா லக்ஷ்மணனாக இருக்கட்டும், அவரெல்லாம் அங்கே ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள். திமுக, நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக என்பது சிறிய சமூகங்களிலிருந்து பெரிய சமூகங்கள் வரை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். அப்படி சிறிய சமூகங்களை சார்ந்தவர்களான ஐயா வேலு, ஐயா பொன்முடி அவர்கள் வட மாவட்டங்களிலிருந்து ஸ்டாலின் ஐயாவிற்கு கிடைத்து விட்டார். இப்ப அவங்க இடத்துக்கு யார் வரான்னு பாருங்க. ஐயா பொன்முடி ஐயா இடத்துக்கு இன்றைக்கு வருகிறவர்கள் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்போ நீங்க ரீப்ளேஸ்மெண்டாவே பாக்குறீங்களா? அவங்க மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறாங்கல்ல, நிகழ்ச்சிகள்ல முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இல்ல, நீங்க அப்படிதான் கண்டுபிடிக்கணும். அடுத்த கட்டத்துக்கு அப்படிதான் நீங்க முதல்ல அவங்க ரொம்ப நுட்பமா ஒரு வேலை பார்ப்பாங்க. திமுகல மாவட்ட பொறுப்பாளர்னு அறிவிப்பாங்க. அடுத்து ஒரு தேர்தல் ஒரு கட்சி தேர்தல். இப்ப யாரையாவது ஒருத்தர் அவங்க நியமிக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன போடுவாங்கன்னா மாவட்ட செயலாளர்னு போட மாட்டாங்க, இவர் மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார். அதற்கு பிறகு ஒரு உட்கட்சி தேர்தல். நீங்க சொல்கிறபடி ஜீவா சொன்னதிலிருந்து நீங்க அதை முற்றான முரணை நீங்க இப்ப நான் ஐயா ஜீவா ஐயா சொன்ன உதாரணத்துக்கு நான் வரேன். இப்போ ஐயா துரைமுருகன் ஐயா அவர்கள் வட மாவட்டங்களில் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர். அவர் வேலூர் மாவட்டத்திலிருந்து வட மாவட்டங்களை ரெப்ரசன்ட் பண்ணிறாரு. அப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஐயா பொன்முடி அவர்களுக்கு நீங்க இடம் கொடுக்கலாம். நீங்க திருவண்ணாமலையில ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவருக்கு கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் யாரை வளர்த்து வருகிறார்கள்? ஐயா லட்சுமணனை வளர்த்து வருகிறார்கள். ஆனா இன்னொன்றையும் நீங்க மறந்துடக்கூடாது, அதே நேரத்தில் வேலூரில் அங்க வேற ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க கொண்டு வராங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த இது இருக்குல்ல, நீங்க இந்த ஜியோகிராபிக்கலா இது எப்படி மூவ், நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். இல்ல ஜீவா சொன்ன ஒரே ஒரு கருத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். நான் முன்னேற்ற கழகங்கள் ஜாதி அரசியல் பண்ணுதுன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் ஒரு தலைவரை கொண்டு வருவார்கள். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இப்போ ஒரு தேசிய கட்சி, ஒரே ஒரு பாயிண்ட் ஜீவாவுக்கு, இப்போ ஒரு தேசிய கட்சி என்ன பண்றாங்கன்னா, வேறொரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு நடிகரை கூட்டிட்டு வந்து அவரை வந்து ஒரு பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. ஆனா திராவிட முன்னேற்ற கழகங்கள் அப்படி பண்ணாது, அந்தந்த சமூகத்திலிருந்து ஒரு தலைவரை கொண்டு வரும். ரெண்டு கெஸ்ட் காத்திருக்காங்க. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப என்ன முதல்ல என்ன சொன்னார்னா, அந்தந்த ஜாதிக்கு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அவர் முன்வைக்கிறார். இப்ப நீங்க யாரெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போறீங்களோ அதே சமூகங்களை வைங்கிறார். இப்ப பொன்முடி போயிட்டாருன்னா அவர் என்ன சொல்றாரு, பொன்முடி சமூகத்தையே வைக்கணும் அப்படிங்கிற வேற ஒரு இடத்துல கொண்டு வருவாங்கன்ற. இல்ல வேற ஒரு இடத்துல சொல்றேன், அதே இடத்துல கொண்டு வர மாட்டாங்க. இதெல்லாம் தீர்மானிக்கிற இடமா கண்டிப்பா இருக்காதுங்க. இப்ப பொன்முடியை கொண்டு வந்த போது பொன்முடி சமூகத்தை இங்க கொண்டு வரணுங்கிறது திமுக நோக்கம். ஐயோ இல்ல, அப்போ காஸ்ட் ரெப்ரசன்டேஷன் அடிபட்டு போயிருங்க. அப்படி அவங்க கொண்டு வரணுங்கிற நோக்கத்துல கொண்டு வரீங்க. அப்ப அமைச்சரவே அப்படிதாங்க போடுவாங்க. இல்லங்க, நீங்க ஒரே ஒரு ஜீவா மட்டும் பேசிட்டு இல்ல, ஒரே பதில் சொல்லிட்டு நான் மீண்டும் வரேன். இப்ப அவர் என்ன சொல்றாரு, மீண்டும் என்ன சொல்றாரு, அங்க வந்து பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவங்களை மீண்டும் கொண்டு வராங்கன்னு. விழுப்புரத்தில் பொன்முடியை கொண்டு வந்தப்பையும் நான்மணியரை கொண்டு வரணுங்கிறதுக்காக கொண்டு வரல, அந்த நேரத்தில் அது அமைந்தது. அதே மாதிரிதான் இந்த விஷயங்களும். இதுல நீங்க சிறுபான்மை சமூகங்கிறீங்க, அந்த சமூகம் இல்லாத 2-3 மீதி இதர சிறுபான்மை சமூகங்கள் இருக்கு.